சித்தி சித்தப்பா இவங்கெல்லாம் வந்து பேசுனதை மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு என் பொண்ணை மட்டும் வெறுத்துறாதீங்க மிஸ். நடந்ததுக்கெல்லாம் மனசார நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். என்னையும் அம்மாவையும் நீங்க வெறுக்க மாட்டீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. எனக்கு அது மட்டும் போதும். அதெல்லாம் வெறுக்க மாட்டேன்னு சொல்லு காவேரி. அம்மா தூங்காம நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ரொம்ப இருமலா இருக்கே, தண்ணி குடிக்கலாமேன்னு வந்தேன். பார்த்தா நீங்க நின்னு விஜய் தம்பி பேசுனதை கேட்டுக்கிட்டு இருந்தியா? சரி, தம்பி அப்படி என்ன பேசியிருக்காருன்னு கேட்போமேன்னு சும்மா அப்படி ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். பாவம் அந்த தம்பி, எந்த அளவுக்கு அவர் மனசு வேதனைப்பட்டிருந்தா இப்படி பேசி அனுப்பிச்சிருப்பாரு. நீதான் அவர் மனச புரிஞ்சுக்காம எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. சரி சரி, உன் பதிலுக்காக அவர் காத்துக்கிட்டு இருப்பாரு. என்னைக்கும் உங்களையும் உங்க குழந்தையும் நான் வெறுக்க மாட்டேன்னு கையோட பேசி அனுப்புடி. அம்மா நீ ஏம்மா என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? ஏண்டி, ஒரு மனுஷன் வேலை மெனக்கெட்டு இந்த நேரத்துல இப்படி பேசி அனுப்புறாருன்னா நீ அதுக்கு பதில் அனுப்ப வேணாமாடி? ஐயோ, எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து படு. ஏய் இந்தாடி. ஏய், நான் அனுப்பின வாய்ஸ் நோட் எல்லாத்தையும் காவேரி பார்த்திருக்கா, அதை கேட்டும் இருக்கா. ஆனா ரிப்ளை ஒன்னத்தையும் காணுமே.